அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில் துலாம் ராசி அல்லது துலாம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை வரமா சாபமா என்ற தலைப்பில் இந்த பதிவை பார்க்க போகிறோம். இந்த துலாம் ராசியாக இருக்கக்கூடியவர்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவரை பொறுத்தவரையிலும் ஒரு ஆளுமை திறன் உடையவர்களாகவே இருப்பாங்க. அதாவது இவங்க பொறுப்பெல்லாம் அவங்க கிட்ட கொடுத்துட்டாங்கனாக்க அவங்க குடும்ப நிர்வாகத்தை பக்காவாக பண்ணுவாங்க, பிரச்சனையே இல்லாமல் போகும். இல்லை நானும் தான் பொறுப்பு பார்ப்பேன், நான் தான் அதில் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு துலாம் ராசிக்காரங்க நினைக்கிறாங்கன்னாக்க அப்போ தான் அந்த ஈகோ கிளாஷ் ஆகும். மற்றபடி பார்த்தீங்கன்னாக்க இவருக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவருக்கு வரம் தான். அதாவது துலாம் ராசிக்காரங்களை கல்யாணம் பண்ணுறவங்க அவங்களுக்கு பாசிட்டிவ் தான், அவங்களுக்கு பெனிஃபிட் தான். ஏன்னா துலாம் ராசிக்காரங்க நிறைய நேசிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. எந்த இடத்துலையும் போயிட்டு தன்னுடைய வாழ்க்கை துணைவரை விட்டு கொடுக்காதவர்களாகவும் இருப்பாங்க. அதாவது துலாம் ராசியை பொறுத்தவரையிலும் ஒரு 50%ன்னு எடுத்துக்கிட்டா கூட, சப்போஸ் நீங்கள் துலாம் லக்னமாக இருந்து வேற ராசியாக இருக்கீங்கன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னாக்க வாழ்க்கை துணைவர் வகையில் சில கருத்து வேறுபாடுகள்லாம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதாவது டாமினேஷன் இருக்கும். துலாம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு தான். துலாம் ராசியாக இருக்கக்கூடியவங்களுக்கு பெரிய அளவுக்கு திருமண வாழ்க்கையில் பாதிப்பு ஏற்படுறதில்ல, ஒரு அந்யோன்யம் தான் இருக்குது. சண்டை போட்டுக்கிட்டே இருந்தால் கூட சமாதானமாக போய்கிட்டே தான் இருப்பாங்க. ஒரு பக்கம் ஒரே அடியாக பிரிஞ்சு போயிடுறதில்ல. அந்த வகையில் துலாம் ராசிக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் வரம் அப்படின்னு தான் நான் என்னுடைய ஒப்பீனியனு. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள், வரமா சாபமா அப்படின்ட்டு. அதாவது துலாம் ராசிக்காரங்க நிறைய நேசிப்பாங்க, விட்டு கொடுக்காத தன்மை இருக்கும். இதில் என்ன முக்கியமான விஷயம்னாக்க, அதாவது துலாம் ராசிக்கு வாழ்க்கை துணையாக வர்றவங்களுக்கு மிகப்பெரிய ஆதாயங்கள் தான், மிகப்பெரிய மகிழ்ச்சிகள் தான். ஏன்னா அந்த அளவுக்கு துலாம் ராசிக்காரங்க தன்னுடைய வாழ்க்கை துணைவரை பார்த்துக்குவாங்க எந்த இடத்துலையுமே. இப்போ இதில் முக்கியமாக சப்போஸ் துலாம் ராசிக்காரங்க ஆணாக இருக்கீங்க அப்படின்னாக்க உங்களுடைய வாழ்க்கை துணைவருக்கு உடல்நல தொந்தரவு பாதிப்புகள் அடிக்கடி ஏற்பட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்க துலாம் ராசி பெண்ணாக இருக்கீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை துணைவருக்கு கடன் இருந்துகிட்டே இருக்கும். அதுல அவர் ஏதோ ஒரு வகையில முரண்பாடுகளை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பாரு. என்னதான் இருந்தாலும் துலாம் ராசிக்கு ஜென்ரலா வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் சில தவறே பண்றாங்க அல்லது பொருளாதார ரீதியாக கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க அப்படின்னா கூட தன்னுடைய வாழ்க்கை துணைவரை எங்கேயுமே விட்டு கொடுக்காம தன்னுடைய வாழ்க்கை துணையோரிடையே வாழணும்னு நினைக்கக்கூடியவங்க தான் இந்த துலாம் ராசியில பிறந்தவங்க. அந்த வகையில் அதிர்ஷ்டசாலிகள் யாருன்னாக துலாம் ராசிக்கு வாழ்க்கை துணைவராக வந்தவங்க தான். இப்போ துலாம் லக்னத்தை பற்றி சொல்லணும்னாக்க, துலாம் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு தான் கொஞ்சம் குடும்ப வாழ்க்கையில் சில சச்சரவுகள் பிரச்சனைகள்லாம் இருந்துக்கிட்டே இருக்கும். சில பேருக்கு இதில் ஒரு 80% ஃபார் பெட்டர் தான். அதில் ஒரு 20%க்கு பார்த்தீங்கன்னாக்க மறு திருமணம் ஏற்படுறது, திருமண வாழ்க்கையில் பிரிந்திருக்கிறது போன்றவை ஏற்படுது. என்ன அப்படின்னாக்க, இந்த துலாம் லக்னத்திற்கு பார்த்தீங்கன்னாக்க 7ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் செவ்வாய், 7ஆம் பாவகம் மேஷம். இப்போ பொதுவாகவே துலாம் லக்னத்தில் பிறந்தவங்க கால்குலேட்டிவாக இருப்பாங்க. எதுலேயும் எடை போட்டு தான் பழகுவாங்க, எதுலையுமே சிக்கனமாகவும் செயல்படக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதாவது ஒருத்தர் கொடுக்கணும்னா கூட யோசிப்பாங்க, நிறைய யோசித்து செயல்படக்கூடியவர்களாகவே இருப்பாங்க. துலாம் லக்னத்தில் பிறந்தவங்க சிக்கனமானவர்களாகவும் இருப்பாங்க, கோபம் இருக்கும், முன்கோபமும் இருக்கும். அதே போல இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவருக்கும் முன்கோபம் இருக்கும், டாமினேஷன் இருக்கும், நிறைய பொசசிவா லவ் எதிர்பார்க்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அல்லது அக்ரஸிவான லவ் எதிர்பார்க்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஃபோர்ஸ்ஃபுல்லா இவங்க மேல திணிப்பாங்க எல்லாத்தையுமே. அதனால துலாம் லக்னத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னாக்க குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக பொருளாதார விஷயத்துக்காக நிறைய மெனக்கட்டுட்டு அதுக்காகவே ஓடிக்கிட்டு இருப்பாங்க. சிக்கனமா இருந்து வாழ்க்கையில ஏதாவது ஜெயிக்கணும் அப்படின்னு பாடுபட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் இவங்க வாழ்க்கை துணைவருடைய கண்ணோட்டம் என்பது வேற மாதிரி இருக்கும். அதாவது துலாம் லக்னத்துக்கு சொல்றார், இந்த துலாம் லக்னத்துக்கு 2 குடியவனும் 7ஆம் அதிபதியும் செவ்வாய் தான். இந்த செவ்வாயை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னாக்க வக்ரம் ஆகல அல்லது நீசம் பெற்று இருக்கல, கடகத்தில் இருந்தால் நீசம், ஈவன் அங்கிருந்து நீச பங்கமேவே ஆனா கூட, சப்போஸ் வர்க்கோத்தமானாக அது நீச பங்கம் அல்லது அங்க இருந்து வான்னு போட்டிருக்கோம், வக்ரம் ஆயிருந்தாலையும் அது நீச பங்கம், அல்லது கம்ப்ளீட்டா நீசமானாலையும், அல்லது சூரியனோட செவ்வாய் அசங்கம் பெற்றிருந்தாலும் அவர்களுக்கு திருமண வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்க ஜாதகத்துல இந்த அமைப்புகள் இருக்கான்னு பாருங்க.
அப்படி இருந்தாக ஒரு தாரம் தாண்டி 2ஆம் தாரம் ஏற்படும். அந்த முதல் தாரம் என்பது சீக்கிரமாக கூட கல்யாணம் ஆயிட்டு அதுக்கப்புறம் கருத்து வேறுபாடுகளோடு இருந்து பிரிந்து விட்டு மீண்டும் ஒரு மறுதாரம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு. இப்போ இந்த மறுதாரம் ஏற்படும் போது என்ன செய்யணும்? மறுதாரம் ஏற்படுற வாழ்க்கையாவது நல்லா இருக்குமான்னா அதற்குமே ஜாதகத்துல நம்ம பார்க்கலாம். அதாவது 12ஆம் பாவகம் அயன சயன போகஸ்தானம். 12ஆம் பாவகம் என்பது துலாம் லக்னத்துக்கு கன்னி வரும் புதன். இந்த புதன் வந்து பாத்தீங்கன்னாக்க புதன் ஆட்சி பெற்று இங்கே இருக்குனாக்க பிரச்சனை கிடையாது. மறுதாரத்தோட வாழ்க்கை 2வது வாழ்க்கை நல்லாவே இருக்கும். இந்த 12ஆம் பாவகத்துல பாவ கிரகங்கள் இருக்குன்னு வச்சிங்களேன். 12ஆம் பாவகத்துல சூரியன் இருக்கு, அல்லது இந்த இடத்துல செவ்வாய் வந்து உட்காந்துருதுன்னு வச்சிங்களேன், அல்லது சனி இருக்கு, அல்லது ராகு இருக்கு, அல்லது கேது இருக்கு. இந்த கிரகங்களோட புதனும் சேர்ந்து இருக்குனாலும் சரி, அல்லது தனித்தனியா இந்த நான் சொன்ன பாவ கிரகங்கள் 12ஆம் பாவகத்தில் இருக்குன்னாக இந்த 2வது திருமண வாழ்க்கை அமையறதுலயும் டிலே ஆயிட்டு இருக்கும். அமைஞ்ச பின்னாடியும் பிரச்சனைகள் இருக்கும். அதாவது 11ஆம் அதிபதியாக வரக்கூடிய சூரியன் ஆட்சி பெற்று இருந்து 7ஆம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் நீசபங்கம் ஆகுது அல்லது நீசம் பாகுது அப்படின்னாக்க அவர்களுக்கு ஒரு தாரம் தாண்டி 2ஆம் தாரம் ஏற்படும். அந்த 2ஆம் தார வாழ்க்கை என்பது எப்படி இருக்குன்னாக்க அந்த 12ஆம் பாவகத்துல எந்த கிரகமும் இல்லைனாக இந்த 2ஆம் தாரம் வாழ்க்கை நல்லாவே இருக்கும். அல்லது இந்த 12ஆம் அதிபதியாக வரக்கூடிய புதன் 9ஆம் அதிபதியும் புதன் தான், அல்லது அதாவது இந்த புதனை பொறுத்தவரையிலும் சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கு, அல்லது புதன் 9ஆம் பாவகத்திலேயே ஆட்சி பெற்று இருக்கு, அல்லது 12ஆம் பாவகத்தில் ஆட்சி பெற்று இருக்கு அப்படின்னாக்க அவங்களுக்கு செகண்ட் லைஃப்ன்றது சிறப்பாகவே இருக்கும். புதனோட சுபகிரக சேர்க்கையோ அல்லது புதன் மட்டும் தனித்து 9ஆம் பாவகத்திலேயோ 12ஆம் பாவகத்திலேயோ ஆட்சி பெற்று இருக்குன்னா 2ஆம் தாரத்தோட குடும்ப வாழ்க்கை என்பது நல்லாவே இருக்கும். ஆனா அதற்கு இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். இந்த கட்டப்புறத்தெல்லாம் கரெக்டாக தான் இருக்கு. தசாபுக்தியோட இதை பார்க்கணும். இப்போ பெண்ணுக்கு வந்து 6ஆம் அதிபதியோட தசை நடக்குது, ஆணுக்கு வந்து 12ஆம் அதிபதி அல்லது அட்டமாதிபதியோட தசை நடக்குதுன்னு வச்சிங்களேன். அட்டமாதிபதியோட தசை ஆணுக்கு நடக்குது, இவருக்கும் நேரம் சரியில்லை, பொண்ணுக்கும் நேரம் சரியில்லை அப்படின்னாக்க ஆனா கட்ட பொருத்தம் இருக்கு. இதை சேர்த்து வைக்கலாமா? கண்டிப்பா இதையும் சேர்த்து வைக்க கூடாது. அப்படி இல்லைன்னா எவ்வளவு காலத்துக்கு இந்த பிரச்சனை இருக்குன்றதை நான் முன்கூட்டியே சொல்லிடணும். ஒரு 3 வருஷத்துக்கு நேரம் சரியில்லாம இருக்கு, ஒருத்தருக்கு இந்த 6ஆம் அதிபதியோட திசை இன்னும் 3 வருஷத்துல முடிஞ்சு போயிடும், அதுக்கப்புறம் நல்லா இருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுனாக்க அந்த 3 வருஷம் கழிகிற வரலும் கொஞ்சம் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் சச்சரவுகள்லாம் இருக்கும். கல்யாணம் ஆன பின்னாடி கூட 2ஆம் தாரம் கல்யாணம் பண்ண பின்னாடி கூட சில பேருக்குலாம் செட் ஆகிறது இல்லை, அதுவுமே சில பிரச்சனைகளை கொடுத்துக்கோ. அந்த 3 வருஷத்துக்குள்ள கூட சண்டை போட்டு பிரிஞ்சிறதுக்கான வாய்ப்பெல்லாம் நிறையவே வரும். ஆனா பிரியாம அவங்க வாழ்க்கையில ஓட்டுறாங்கன்னு வச்சிங்களேன். அந்த தசாபுக்தி ஒருத்தருக்கு வந்து 6ஆம் அதிபதியோட தசை முடியுது, இன்னொருத்துக்கான 8ஆம் அதிபதியோட தசை கண்டினியூ ஆயிட்டு இருக்குதுன்னா கூட, இப்போ சப்போஸ் இந்த பெண்ணுக்கு வந்து 6ஆம் அதிபதியோட தசை முடிஞ்சு ஒரு யோக கிரகத்தோட தசை ஸ்டார்ட் ஆகுதுன்னா மீண்டும் ஒற்றுமையா இருக்கிறதுக்கான வாய்ப்புக்கெல்லாம் நிறையவே வந்துடும். பெரிய அளவுக்கு பிரச்சனை இல்லாமல் போகும். ஆஃப்டர் த 3 இயர்ஸ்க்கு பிறகு மேரேஜ் லைஃப்ல பெரிய இஷ்யூஸ் இல்லாமல் போகும். இதே தான் முதல் திருமணத்துக்கும் பார்க்கணும். முதல் திருமணத்துக்கும் இந்த தசா புக்தி காலகட்டம் 2 பேருக்கும் பாசிட்டிவா ஒருத்தருக்காவது நல்லா இருக்கான்றது ரொம்ப ரொம்ப முக்கியமா பார்க்கணும். அப்போ வந்து திருமணம் ஆன உடனே நிறைய காம்ப்ளிகேஷனை தவிர்க்கலாம். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ பாத்தீங்கன்னாக்க இந்த துலாம் லக்னத்துல பிறந்தவங்களுக்கு இந்த வாழ்க்கை துணைவர் வரமா சாபமா அப்படின்னா இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவரால் ஆதாயங்கள்லாம் இருக்கும். துலாம் லக்னத்தில் பிறந்தவங்க ஒரு சமுதாயத்தில் ஒரு மதிக்கத்தக்க மனிதராகவே இருப்பாங்க, ஆன்மீக விஷயத்துல அதிக ஈடுபாடு கொண்டவர்களாக இருப்பாங்க. ஆனாலும் குடும்பம்னு வந்துட்டாக அதுல கான்சன்ட்ரேஷன் பண்ணக்கூடியவர்களாக இருக்க மாட்டாங்க. அதாவது துலாம் லக்னத்துக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் எந்த இடத்துல இவங்களுக்கு வரமாக தெரிவாங்கன்னாக்க 2 பேருக்குமே நல்ல தசாபுக்தி நடக்குது, அதே போல பொருத்தம் கரெக்டா இருக்கு அப்படின்னாக்க எந்த பிரச்சனையும் இல்லை, வாழ்க்கை வந்து நல்லாவே போயிட்டு இருக்கோம். வாழ்க்கை துணைவர் வரமாகவே தெரிவாரு. சப்போஸ் ஒருத்தருக்கு 7 சனி இல்லை ஜென்ம சனி நடக்குது, அல்லது ஒருத்தருக்கு வேற அஷ்டமது சனி நடக்குதுன்னு வச்சிங்களேன், அல்லது தசாபுக்தியின் அடிப்படையில் எடுத்துக்கிட்டா கூட ஒருத்தருக்கு அட்டமாதிபதியோட தசை நடக்குது, ஒருத்தருக்கு 6ஆம் அதிபதியோட தசை நடக்குதுனாக்க அப்போதான் 2 பேருக்குள்ளே நிறைய கருத்து வேறுபாடுகள்லாம் நிறைய வந்துகிட்டே இருக்கும். அப்போ பிரிந்து விடக்கூடிய சூழ்நிலையோ அல்லது பிரிந்து சற்று தற்காலிகமாக பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையோ இருக்கும். ஒருத்தருக்கு கலஸ்தர தோஷம் இருக்கு அப்படின்னாலையும் அந்த நேரத்துல கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிந்து கொஞ்ச நாளைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். 2 பேருக்குமே கலஸ்தர தோஷம் இருக்குன்னாக நிரந்தரமாக பிரியக்கூடிய சூழ்நிலை அந்த காலகட்டத்தில் ஏற்படும்.
ஸோ அந்த நேரத்துல துலாம் லக்னத்துல பிறந்தவங்களுக்கு தன்னுடைய வாழ்க்கை துணைவர் சாபமாக தெரிவார். அதே நல்ல நேரம் இருக்குன்னு வச்சுங்களேன், தசாபுக்தி நல்லா இருக்கு, நம்ம ஜாதகத்திலயும் அந்த தோஷம் இல்லை, கொடுப்பனை இருக்கு, 2 பேருக்கும் பொருத்தம் நல்லா இருக்குன்னாக அந்த அவர்களுக்கு தன்னுடைய வாழ்க்கை துணைவர் வரமாகவே தெரிவார். பொதுவாகவே இந்த துலாம் ராசியில பிறந்தவங்களுக்கு குறைவான எண்ணிக்கையுள்ள குழந்தைகள் அல்லது குழந்தை பாக்கியத்துல தாமதங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னாக்க திருமண வாழ்க்கையில அஃபெக்ட் பண்ணும். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க குழந்தை பாக்கியம் இல்லாததுனால சில கருத்து வேறுபாடுகள் வந்து பிரிந்து விடக்கூடிய சூழ்நிலை கூட சில பேருக்கு ஏற்படுது. ஸோ அப்படிப்பட்டவர்களுக்கு தன்னுடைய வாழ்க்கை துணைவர் சாபமாக தெரிவார். இப்போ இந்த துலாம் ராசி அல்லது துலாம் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு பொதுவா வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் வரமா சாபமா அப்படின்னாக்க என்னை பொறுத்தவரையிலும் வரம் அப்படின்னு நான் சொல்லிடலாம். ஆனா சில பேருடைய வாழ்க்கையில சில பிரச்சனைகளும் இருந்திருக்கும், அவங்க வந்து சாபம் தான் நினைப்பீங்க. அப்படிப்பட்டவங்களும் கமெண்ட் பண்ணுங்க, அதாவது வரமா சாபமான்னு சொல்லுங்க. மேலும் இப்போ இந்த கலசர தோஷம் இருக்கு அப்படின்னாக்க அதை எப்படி வந்து நிவர்த்தி பண்ண முடியுமா அப்படின்னாக்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னாக்க இந்த கலசர தோஷம் ஏன் வருதுன்னாக்க கடந்த ஜென்மத்துல நாம செய்த கலஸ்தரத்துக்கு செய்த துரோகம் அல்லது கலஸ்தரத்துக்கு கோஆப்ரேஷன் பண்ணாம இருக்கிறது அல்லது வேற கலஸ்தரத்தை பாதிப்படைய செஞ்சிருப்போம். அந்த வகையில அந்த கர்மா தான் இன்னைக்கு கலசர தோஷமாக ஜாதகத்தில் இருக்கிறது. அதனால என்ன ஆகும், திருமணம் அவசரப்பட்டு கல்யாணம் பண்றது, சரியான பொருத்தம் இல்லாம பார்த்து கல்யாணம் பண்ணிடுறது. அப்படிப்பட்ட வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் எப்படி இருப்பாங்க, சாபமாக இருப்பாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்க ஏதோ ஒரு வகையில வந்து பாதிக்கப்பட்டவர்களாகவும் இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு உடல்நலத்துல பாதிப்போ அல்லது கடனோ இருந்துகிட்டு இருக்கும். அதனோட அழுத்தத்துல இவங்க வந்து என்ன பேசுறோன்றது கூட தெரியாம செயல்படுவாங்க. தன்னுடைய உறவுகளுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, ஆனா தன்னுடைய வாழ்க்கை துணையுடைய உறவுகளை வந்து உதாசீனப்படுத்துவாங்க. இப்படி நிறைய இருக்கு. இந்த மாதிரி தோஷங்கள் இருக்கிறவங்க தான் அதெல்லாம் கடந்து அதெல்லாம் அனுபவித்து கடந்து ஒரு கட்டத்துல வந்து டென்ஷன் ஆகி வாழ்க்கையை விட்டு விலகி போகும்போது, அந்த வாழ்க்கை துணைவரை விட்டு விலகி வரும்போது மறுமணம்ன்ற ஒரு பாயிண்ட் வருது. அந்த மறுமணமாவது நல்லா இருக்குமானா நான் சொன்னதுதான், அந்த 12ஆம் பாவகத்துல எந்த அசுப கிரகங்களும் இல்லாம இருக்கு உங்களுக்கு அப்படின்னா அதே மாதிரி செலக்ட் பண்ணுங்க. அல்லது உங்களுக்கு இருக்குன்னா செலக்ட் பண்றவங்களுக்கு அசுப கிரகம் இல்லாம இருக்கக்கூடியவங்க அல்லது சுப கிரகம் இருக்கலாம் அந்த இடத்துல. ஈவன் வந்து புதனே ஆட்சி பெற்று இருந்தா கூட பிரச்சனை இல்லை, தனித்து ஆட்சி பெற்று இருக்கணும். அப்படிப்பட்டவர்களை செலக்ட் பண்ணும்போது அதே போல இந்த புதன் அவங்களுடைய ஜாதகத்துல நல்லா இருக்குன்னாக்க செகண்ட் லைஃப் நல்லா இருக்கும்னு அர்த்தம். இந்த கலசர தோஷம் இருக்கிறவங்க இந்த கஷ்டத்தெல்லாம் கடந்து 2ஆம் தாரம் கல்யாணம் பண்ணும்போது அந்த தோஷம் ஆட்டோமேட்டிக்கா நிவர்த்தி ஆகுது. அப்படி இல்லை, நாங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டே இருக்கிறோம், குழந்தைகளுக்காக வாழணும் அப்படின்னாக்க என்னதான் செய்யறது அப்படின்னாக்க தாரம் ஏற்படுறது ஒருத்தருக்கு இல்லை அப்படின்னாக்க நீங்க வந்து மறுதாலி கட்டலாம். ஒரு திருமணம் மாதிரி அரேஞ்ச் பண்ணி புதிதாக ஒரு தாலி வாங்கி கட்டிட்டு அந்த பழைய தாலியை கழட்டி கோவில் உண்டியில போடுறது. உங்க குலதெய்வ கோயிலோ அல்லது முருகன் கோயில்லையோ இந்த திருமணத்தை செகண்ட் திருமணத்தை வச்சுக்கலாம். அதே ஜோடிக்கு சொல்றேன், அதாவது மறுதாலி கட்டுறது. இதை வந்து செய்தும் பார்க்கும்போது இந்த கலசர தோஷத்தோட வலிமை குறையும். ஆனாலும் 2 பேருக்குமே கலசர தோஷம் இருக்குன்னா தான் பிரச்சனை. அது வந்து பெரிய அளவுக்கு குறையறதுக்கு வாய்ப்பு இல்லை. விதியை அனுபவித்தே ஆக வேண்டும் என்று பிரிந்து விடக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.